என்னோடு கூட சேர்ந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வரலாம். தொடர்ந்து அந்த தொடர் போதனை குறித்து நம்ம பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் சிம்சோன் வாழ்க்கை குறித்து இந்த நாளிலே அவன் செய்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த 13ஆம் அதிகாரத்திலே இந்த சிம்சோனுடைய அவனுடைய தாய் தப்பனை குறித்தும் அவர்கள் வயல்வெளியிலே இருந்தபோது தேவதூதன் அவர்களிடத்திலே பேசினதை குறித்தும் அவன் நசரேயனாய் இருப்பான் என்பதை குறித்தும், அதனால் திராட்சை செடியில் உள்ளதை எதையும் விதை முதற்கொண்டு ஒன்றை சாப்பிடக்கூடாது, ஜூஸ் சாப்பிடக்கூடாது, செத்த பிரேத தண்டையில் போகக்கூடாது, அவன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காகவே நசரேயனாய் இருப்பான் என்பதை குறித்து நம்ம கடந்த காலங்களிலே நம்ம போன வருஷத்தில் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அது வரைக்கும் முடித்தோம். இப்போ இன்னைக்கு 14ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த காரியங்களை குறித்து என்ன, பெலிஸ்தியரிடத்தில் அவர் எப்படி இருந்தார், பெலிஸ்தியரை எப்படி அவர் முறியடித்தார் என்பதையெல்லாம் குறித்து, அவருடைய காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று கொரிந்தியர் நிருபத்திலே ரோம நிருபத்திலே வாசிக்கிறோம். உதாரணமாக இவங்களைப் போல நம்ம வாழக்கூடாது, நடக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஒளிவு மறைவில்லாமல் பல காரியங்களே பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சிம்சோன் வாழ்க்கை குறித்து அவன் செய்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சிம்சோனுடைய கதையை நீங்கள் படிக்கும்போது பைபிள் இல்லாத ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசித்திரமாய் வித்தியாசமாய் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், வித்தியாசம். மற்ற நியாயாதிபதிகளுக்கும் அவருக்கும் உள்ள நிறைய வேறுபாடுகளை குறித்து இந்த பகுதியிலே நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 14ஆம் அதிகாரம் இது பல பிரிவாக பிரித்து நம்ம படிக்கலாம். 1லிருந்து பார்த்திங்கன்னா 5 வரைக்கும், 4 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 5லிருந்து நம்ம 8வது வசனம் வரைக்கும், அப்புறம் 9லேருந்து அப்படி கண்டினியூஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரித்து படிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்னால் அது புரியும். 14ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளை ஒரு பெண்ணை வளர்ந்துட்டார். வளர்ந்து மேரேஜ் ஆகிற அந்த பக்குவம் யாருக்கு இருந்தது? இங்கே சிம்சோனுக்கு இருந்ததாக வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் திம்னாத் அப்படின்னா என்னென்னா, எல்லாம் பார்டர் தான், பார்டர் பகுதி, யூதேயாவுடைய அந்த பார்டர் பகுதியில் தான் என்ன செய்தாங்க. ஆமாம், அந்த திம்னாத் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் அந்த இப்போ இருக்கிற அந்த இஸ்ரவேலை இந்த பகுதியெல்லாம் பெலிஸ்தியர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு கீழே இருந்தார்கள் இந்த சிம்சோன் காலத்தில். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப தன் தாயையும் தகப்பனை நோக்கி, எல்லாம் சேர்ந்து படிங்க. திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளை ஒரு பெண்ணை கண்டே, அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையோ என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த போதும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், இது ஒரு முக்கியமான வேத பகுதி. அநேக வாலிபர்களுக்கு இதை நிறைய பேசுவாங்க, சபைகளிலே பேசுவாங்க, கன்வென்ஷனில் பேசுவாங்க. அல்லேலூயா. இங்கே நான்
இவரை குறித்தும் சில காரியத்தை உங்கள் மத்தியில் என்ன பேச போகிறேன். என்னன்னா, சிம்சோன் திம்னாத்துக்கு போனான். எதற்காக? அங்கிருந்து ஒரு பெண்ணை பார்த்துட்டு, பெலிஸ்திய பெண் என்று வாசிக்கிறோம். யூதர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் யூதர்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் என்னைக்குமே சம்மதம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்து அம்மாட்ட சொல்கிறா, அவன் பார்வை என்னுடைய கண்களுக்கு அவன் ரொம்ப பிரியமாக இருக்கான், அவளை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறான். இந்த ஒரு விதத்தில் பார்த்தா சிம்சோன் அவனே இழுத்துட்டு வராமல் தன்னுடைய தாய் தப்பன் இடத்துல சொல்லி அவங்களுடைய பர்மிஷன் கேட்குற ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் இதை ஒரு பாராட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் என்ன வேதத்தில் என்ன வாசிக்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, புறஜாதியாரை நம்ம என்ன செய்யக்கூடாது, நீ போகிற தேசத்தில் அந்நிய பெண்களை நீ திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் என்னோட கூட வாங்க, 7ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-15 வசனங்களை வாசிங்க. நீ சுதந்தரிக்கப்பட போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானாரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 ஜாதிகளை உனக்கு முன்பதாக துரத்தி. இப்படி ஆண்டவர் சொல்லிட்டே வராரா. 2வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் என்றார். அடுத்தது பாருங்க, அவர்களோட சம்பந்தம் கலவாதையாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உண்மையிலே மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும் என்று பார்க்கும். ஏன் அந்நிய தெய்வ பிள்ளைகளை, புறஜாதியார் பெண்களை நம்ம திருமணம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, அவங்க உன்னை வழி விலக பண்ணி விடுவார்கள். என்னை சேவிக்க விடாமல் நான் உண்மையான தெய்வத்தை விட்டு அவர்களுடைய தெய்வத்திற்கு உன்னை வழி விலக பண்ணி விடுவார்கள். ஆகவே நீ போகிற தேசத்தில் அந்த புறஜாதியான அந்நிய பெண்களை நீ திருமணம் பண்ணக்கூடாது. உன் குமாரரை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உங்கள் குமாரத்திகளை அங்கிருந்து குமாரத்திகளை கொடுக்க, அங்கிருந்து நீங்கள் பெண் எடுக்கக்கூடாது, அங்கிருந்து மாப்பிள்ளையும் எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறதை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் சொன்னார்கள், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்முடைய குடும்பத்தாரில், நம்முடைய இனஜன பந்துக்களில், அப்பா வகையில் அம்மா வகையில் பெண்கள் எல்லாம் இருக்காங்க. சிம்சோன், நீ அவர்களை என்ன செய், யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கோ. இல்லை, அவன் சொன்ன வார்த்தை என்னது, அவள் என்னுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள், அவள் என் கண்களுக்கு பிரியமாயிருந்தாள். ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு வரேன் பாருங்க. சாலமோன் ராஜாவை குறித்து பைபிளை வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தேவ பக்தியாக இருந்தார், கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டினார், தாவீதனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய நாட்களிலே யுத்தம் இல்லாமல் சமாதானத்தை அருளி வைத்திருந்தார். ஆனால் முதல்ல தன்னுடைய தேசத்தில், தன்னுடைய இனத்தில் அவன் பொண்ணு எடுக்காம அவன் எகிப்தியருடைய மனைவியை, எகிப்தியருடைய அங்கிருந்து ராஜாவினுடைய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பைபிளில் நீங்கள் 11ஆம் அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 1000 மனைவிகள் இருந்தார்கள் என்று பைபிளை வாசிக்கிறோம். 1000 பேரை திருமணம் பண்ணினான். இந்த 1000 பேரும் யாரா இருந்தாங்க? அந்நிய தெய்வத்தை, அந்நிய புறஜாதி பெண்களாக இருந்தார்கள், விக்கிரக வணக்கத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அதனால என்ன நடந்தது? அவங்களாம் சொல்றாங்க, உன்னுடைய கடவுளுக்கு நீ ஆலயத்தை கட்டினாயே, என்னுடைய தெய்வத்துக்கு நீ என்ன செய்யணும், ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனை வற்புறுத்தி அவனை தேவனை சேவிக்க விடாமல் அவங்கெல்லாம் பாகால்களையும் அஸ்தரோத்துக்களையும் மோகோலுகளையும் அதற்கு பலிபீடம் கட்டி அதற்கு எப்படி தேவாலயத்தை கட்டினது போல அவங்களுக்கும் கோயில்களை எல்லாம் சாலமோன் கட்டி கொடுத்தான்.
அதுக்கு பிறகு பாருங்க, சாலமோனுக்கு அங்கே கத்தர் வந்து அவனை ராஜாவாகவே வைக்கலாமா? அதுக்கு பிறகு அவனுக்கு யுத்தங்களும் சண்டைகளும் பல பிரச்சனைகளும் வந்துட்டே இருந்தது. இஸ்ரவேலின் ராஜ்யம் 2ஆக பிளந்து போனதாக எல்லாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பைபிளில் 1 கொரிந்தியர் நிருபத்தில் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் விசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பார்களாக என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பிணைக்கப்படக்கூடாது. ஏன் ஆண்டு சொன்னாலும் அது மிகப்பெரிய பின்னாடி ஆபத்துக்கள் இருக்கிறது. நம்ம நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் தவறுகிறதான விஷயம் என்ன தெரியுமா? அம்மா அப்பாட்ட வந்து சொல்றது, அவன் என்னுடைய ரொம்ப அழகா இருக்கிறான், எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல இருக்கிறது என்று அப்பா அம்மா மட்டும் வந்து சொல்லுவாங்க. இல்லை, ரொம்ப நல்லா இருக்கான், நம்ம பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எங்கள் பாசஸ் எல்லாம் அடிக்கடி எங்கள் பைபிள் காலேஜில் சொல்கிறாங்க, டே பைபஸ் எங்களையே சொல்லுவாங்க. ஏன்னா சர்ச்சில் ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிற அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, அந்த சபையில் நீ இருக்கிறீன்னா, நீ அங்கே ஒரு புள்ள பயங்கரமாக என்ன செய்யும், சத்தமாக பைபிள் படிக்கும், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணும், அப்படியே எல்லா ஆராதனைகளுக்கும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளையெல்லாம் பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது? ஆமாம், மேரேஜ் பண்ணக்கூடாதும்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை, நல்லா ஜெபம் பண்ணுற பிள்ளைன்னு கட்டிட்டு வந்தா, நம்ம ஊழியத்துக்கு வந்தால் அது ஒன்றுமே என்ன செய்யாது, செய்யவே செய்யாது பாருங்கள். அப்போ எங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அருமையான கர்த்தருடைய பார்வைக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, ஏற்றதாக இருக்கிறார். ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு இப்படிப்பட்ட பெண்ணை அமைத்து கொடுப்பது யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம். உனக்கு இப்படியெல்லாம் கொடுக்கணும்னு கர்த்தர் ஆசைப்பட்டு இருப்பார். இப்படியெல்லாம் நீ இருக்கணும், உனக்கு இப்படியெல்லாம் வாழ்வை கொடுக்கணும், உன் மேலே ஒரு நோக்கத்தையும் உன் மேலே ஒரு ஏதாவது ஒரு இப்படி ஆண்டவர் பார்க்கிற அந்த அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உன்னை குறித்ததான டிசைனை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் நம்ம தேவ சித்தத்தை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை அறியாமல், தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் நம்ம முந்தி தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா, பார்வைக்கிற அழகா இருக்கிறா, அவளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சேன்னா, உனக்கு ஆயுசு நாட்கள் எல்லாம் நமக்கு எப்படி தான் இருப்பாங்க, வேணையாக தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்க. நிறைய பேர் நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த கேள்விப்படுகிற விஷயங்கள் என்னென்னா, பார்க்குறோம். நான் வந்து சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஏதோ டிண்டர்லேயோ ஏதோ ஒன்றில் சேட் பண்ணி அந்த பொண்ணு யார் எப்படின்னே தெரியாமல், அது பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமல், அது நல்லா இருக்குதா அசிங்கமாக இருக்குதான்னு தெரியாமல் சேட் பண்ணி என்ன செய்கிறது, இப்போ அங்கிருந்து அப்படியே அந்த பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு திருமணம் பண்ணிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்தா என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள்லேயே பிள்ளைக்கு டைவர்ஸ் ஆகி போகிறாங்க. பார்வைக்கு சேட் பண்ணுறது நல்லா இருக்கும், இல்லை ஃபேஸில் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்வைக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒருபோதும் என்ன செய்யாது, ஒத்து போகாது, ஒத்து வரவே வர. லைஃப் லாங்காக நீங்கள் என்னதான் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லாவே இருக்காது. ஏசா அப்படி தான் பண்ணினார். அந்த நாட்டினுடைய பெண்களை அவன் திருமணம் பண்ணதுனால ஈசாக்குக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவர்கள் எப்படி இருந்தாங்க, மனநோவாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால தேவன் கொஞ்சம் வயசானாலும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க, வயசானாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஏற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். நீங்கள் அதுக்காக ஜெபம், ஒரு திருமண வயசு வரும்போது அதுக்காகவே உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் பல காரியத்தைலாம் தேவனிடத்தில் கேட்போம். ஆனால் எதையும் மென்ஷன் பண்ணி ஜெபம் பண்ணணும், எனக்கு ஒரு ஏற்ற துணையை நீங்கள் தாங்க ஆண்டவர், எங்கப்பா வச்சிருக்கிறீங்க, நான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய நோக்கத்தின்படி அல்ல, நான் விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்யலை ஆண்டவரே, அது உம்முடைய சித்தமாக இருக்கட்டும், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்கள் குடும்பத்துக்கு அம்மா அப்பாவுக்கு ஒத்து வருகிற ஒரு பிள்ளையாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஏற்ற பிள்ளைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் தருவாருங்க. கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். எங்கிருந்தாவது கர்த்தர் என்ன செய்வாரு? கொண்டு வருவார். அல்லேலூயா. எங்கிருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். ஆண்டவர் சொன்ன மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் உங்களை தனிமையாகவே விட மாட்டார். ஏற்ற துணையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் நம்முடைய தேவனுடைய நம்மேல் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டங்களுக்கு முரணாக ஆண்டவர் நம்ம இப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்று வைத்திருக்கிற அந்த காரியங்களுக்கு விரோதமாக மாத்திரம் நம்ம ஒரு காலம் நம்ம செய்யக்கூடாது. ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இப்படியெல்லாம் என்ன செய்தாங்க, சிம்சோன் போய் பெண்ணை பார்த்து அது அம்மான் இடத்துல அவளை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன காரியம் அப்படின்னா, அதாவது இது தேவ சித்தம் அப்படிங்கிறத யார் அறியவில்லை அப்படின்னா, இது ஏதோ ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது என்பதை யார் அறியவில்லைன்னா அவனுடைய தகப்பனும் தாயும் அறியாதிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 4வது வசனமா வாசிங்க பார்க்கலாம். அவன் பெலிஸ்தியர் இடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரினுடைய செயல் என்று அவன் தாயும் அவன் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். நல்ல கவனிங்களே. அப்போ நம்ம ஆண்டவர் ஏற்கனவே முன்னாடி சொன்னது போல புறஜாதிகளிடத்தில் பெண்ணை எடுக்கக்கூடாது, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிற பெண்ணை எடுக்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய தேவன் முரண்பட்டவரா? நிச்சயமாய் கர்த்தர் முரண்பட்டவர் அல்ல. இது தேவனுடைய செயல் என்று, இது தேவனுடைய நோக்கம் என்று, தேவனுடைய திட்டம் என்று அவனுடைய தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், நல்லா கவனிங்களேன். இவன் வந்து இவன் விரும்பி காதலித்த அந்த பெண்ணை யார் திருமணம் பண்ணலை? சிம்சோன் திருமணம் பண்ணவில்லை. அல்லேலூயா. இவன் கண்ணுக்கு பிரியமா இருக்கிற அந்த பெண்ணை யார் திருமணம் பண்ணலை? ஆமாம், சிம்சோன் திருமணம் பண்ணவில்லை. இது எதற்காக கர்த்தர் செய்தார் அப்படின்னா, பெலிஸ்தியரை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கொண்டு அழிக்கும்படிக்காகவே இந்த செயல் நேரிட்டது. அது தேவ செயல். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருடைய வழிகளை நம்மளால தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நமக்கு புரியவே மாட்டேங்குது பாருங்க. புரியவே முடியும் அவருடைய செயல்கள், அவருடைய வழிகள். அவருடைய ஆண்டு சொன்னார், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய யோசனை உங்களுடைய யோசனை அல்ல. ஆண்டவர் நம்ம ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் கடவுள் வேற ஒரு மாதிரி என்ன செய்வார்? ஆண்டவர் கொண்டு போய் கொண்டே இருப்பார். இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய செயலை, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய நோக்கத்தை அவனுடைய தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு புரியாத ஒரு புதிராகவே என்ன செய்தது? இது காணப்பட்டது. இது தெய்வம். அவன் வந்து அந்நிய பெண்ணை திருமணம் பண்ணி கொள்ளுவது என்பது தேவனுடைய செயலாக இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லுது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு பெலிஸ்தியரை நிர்மூலமாக்குவதற்காக, நான் வந்து முன்னாடியே சொன்னேன், இந்த நியாயாதிபதிகள் இந்த புஸ்தகத்தை இந்த 13-14 அதிகாரம் நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த சிம்சோனே நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிர் தான் இல்லை? இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவன் ஒரு புரியாத புதிர். ஏன் அப்படின்னா, அவன் மற்ற நியாயாதிபதிகளைப் போல இல்லை. மற்ற நியாயாதிபதிகளைப் போல நல்லா வாட்ட சாட்டமா என்ன செய்வார்? இப்போ யுத்தத்துக்கு ஒரு நியாயாதிபதி, ஒரு தலைவன் என்றால் அந்த மாதிரி ஒரு தோற்றம் சிம்சோனுக்குள்ள இல்லை. அவனுடைய தோற்றமே வேறு மாதிரி இருந்தது. ஒன்னன் ஆர்மியாக இருந்தார். ஒரே ஒரு மனுஷன் மொத்த பெலிஸ்தியரையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக ஒன்னன் ஆர்மியாக இருந்தார். அதே நேரத்தில் அவருடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதினா அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கும், போய் உட்காந்து வரகிற ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். எப்படி பேரிச்ச மரத்தின் கீழே அந்த தெபோராலமா உட்கார்ந்து நியாயம் விசாரித்தார்கள், அந்த மாதிரியும் கிடையாது. தோற்றத்துக்கும் நியாயாதிபதி மாதிரி இல்லை. ஆனால் பாருங்க, 7 ஜடை போட்டுருப்பானா. பைபிளில் வாசிக்கிறோம். அவனுக்கு எத்தனை ஜடை இருந்தது? 7 ஜடை இருந்தது. ஒரு நீக்ரோ போல,
நீக்ரோனுடைய அந்த முடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு 7 ஜடை இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்மனால ஒரு ஜடையே பின்ன முடியல. அவர் 7 ஜடை போட்டிருந்தார் தலையில். சிம்சோன், ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. 7 ஜடை அவர் தலையில் இருந்தது. தோற்றத்துக்கு நியாயாதிபதி இல்லை. தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண் மாதிரியும் தெரியல, பெண் மாதிரியும் தெரியல. ஒரு மாதிரி முடிகள் எல்லாம் நிறையா இருந்தது. ஆண்டவர் சொல்லி இருந்தார், சவரகன் கத்தி அவன் தலையில், அதுல எல்லாம் கரெக்டாக இருந்தார். அதனால தான் அவ்வளோ பெருசாக அவர் வளர்த்தி வைத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நல்லா கவனிங்களே. இப்போ அப்படி இருந்தார். அவருக்கு இப்போ யாருடைய துணையும் அவருக்கு இல்லை, எந்த படையும் இல்லை, எந்த பலமும் இல்லை, அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, ஒரே ஒரு மனிதனாய் இருந்தார். அதனால தான் இந்த சிம்சோன் ஒரு விசித்திரமானவன் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இவனுடைய காரியங்களை ஒரு புரியாத ஒரு புதிராகவே வைத்திருந்தார். ஆண்டவருடைய செயலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரியாத ஒரு புதிராகவே நமக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய செயலை அவனுடைய தகப்பனும் தாயும் அறியாதிருந்தாலும் நமக்கும் தெரியல. இது என்ன முகாந்திரம் என்று தெரியல, இவனை குறித்த நோக்கம் என்னன்னு தெரியல. ஆனால் பின்னாடி படித்து பார்த்தா தான் இதனுடைய நோக்கமெல்லாம் என்ன என்பது நமக்கு புரிகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா இடத்துல சொல்லிட்டு வாங்க அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அப்பா அம்மாவும் அவன் சொன்னதுக்கு மீறி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரே ஒரு பையன், கர்த்தர் கொடுத்த பையன். அப்படி 2 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த திம்னாத்துக்கு போகிற வழியில் நீங்கள் பாருங்கள் 6வது வசனம் 5லேருந்தே வாசித்து பாருங்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஆப்போசிட்டில் வருது, ஒரு சிங்கம் வருது, ஒரு இளஞ்சிங்கம் அப்படியே வாட்ட சாட்டமாக வந்து நிற்கிது. பாருங்க 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன செய்யல, அறிவிக்கவே இல்லை. பாருங்க, ஒரு இவன் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பக்கத்தில் திராட்சை தோட்டத்தின் பகுதியில் போகிறான். ஏனென்றால் திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறையா இருக்கும். அந்த தோட்டத்துக்கு போகும்போது சிங்கம் அவனுக்கு எதிர்த்து வந்ததுனால ஒரு இந்த காரியத்தை குறித்து காலையில் நான் படித்து எனக்குள்ள ரொம்ப பரவசம், எனக்குள்ள ரொம்ப தேவ ஆவியானவர் அவன் மேலே இறங்கினது போது வேதத்திலே வாசிக்கிறோம், தன்னுடைய கையிலே ஒன்றும் இல்லாது இருந்த போதும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையில் ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றும், இந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே கிரியை செய்தது பாருங்க. கையில் ஒன்றுமில்லாது இருந்த போதும் ஒரு குட்டியாட்டை கிழிக்கிறது போல அந்த சிங்கத்தை கிழித்தெறிந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் காசு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் நம்ம கையை விட்டு போனதாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், என் கையில் ஒன்றுமில்லாது இருக்கும்போது அல்லேலூயா என்னுடைய கரத்தை கொண்டு அற்புதங்களை செய்கிறவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. எனக்கு வருகிற எதிராக இருக்கிற பிசாசை வேதத்தில் 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படித்தானே வாசிக்கிறோம். அல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்களை கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம். கெட்சிக்கிற சிங்கத்தை போர் எவனை அழிக்கலாம், எவனை விழுங்கலாம், எவனை சாகடிக்கலாம், எவனை கீழே தள்ளலாம், எவனை எந்த கஷ்டத்தை கொடுத்து கீழே தள்ளலாம். அல்லேலூயா. அப்படின்னு கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி தெரியலாம். நீங்கள் நினைக்கலாம் என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அல்லேலூயா, ஒன்றும் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்குள்ள பணம் இல்லை, என்னிடத்துல காசு இல்லை, என்னிடத்துல அந்தஸ்து இல்லை, என்னிடத்துல சொத்து இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை, அதை குறித்தெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. அவன் ஒன்றும் இல்லாத, அவன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்த போதும் அந்த சிங்கத்தை என்ன செய்தான், கிழித்தான். என்னிடத்துல பட்டயம் இல்லை, என்னிடத்துல கேடகம் இல்லை, என்னிடத்துல துப்பாக்கி இல்லை. அதெல்லாம் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை, சிங்கம் போல வருகிற நம்முடைய பாடுகள், சிங்கம் போல இருக்கிறதான சாத்தானுடைய கிரியைகள் நம்மை விழுங்க பார்க்கிற நேரத்திலே தேவ ஆவி நம்ம மேலே இறங்கி வரும்போது, அல்லேலூயா, எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவ ஆவி நம்ம மேலே பலமாய் இறங்கி வரும்போது தன்னுடைய கையிலே ஒன்றுமில்லாதிருந்த போதும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல அவ்வளோ பெரிய சிங்கத்தை கிழிச்சு தூக்கி வீசினாப்பார். அல்லேலூயா. சிங்கத்தை கிழிச்சு தூக்கி வீசினாங்க. சிங்கம் பார்த்தாவே பயம் வரும், அது உருமினாவே நமக்கு ஒரு பயம், அவ்வளோ பெரிய பயம் வரும். சிங்கத்தை பார்த்தாவே நடுக்க எடுக்கும்.
ஆனால் அந்த சிங்கத்தை அவன் ஒன்றும் இல்லாதிருந்த, கையில் ஒரு ஆயுதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவ ஆவியினுடைய பலத்தை கொண்டு அவன் தார ரெண்டா கிழிச்சு தூக்கி வீசி விட்டான். அந்த பலம் சிம்சோனுக்குள்ள இருந்தது. எதற்காக தெரியுங்களா? பின்னாடி அவன் பெலிஸ்தீயர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் முன்னாடியே அவனுக்கு ஒரு பயிற்சியை கர்த்தர் கொடுத்தார். எப்படி தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு முன்பதாக சவுல் நேரத்தில் சொன்ன, ஒரு நாள் நான் ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கும்போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, நான் அதை என்ன செய்தேன், கிழித்து போட்டது போல நான் அதே போல அந்த மிருகத்தை போல தான் யாரும் இருக்கிறான், இந்த கோலியாத்தும் இருக்கிறான், அவனை நான் என்ன செய்வேன், சும்மா விட மாட்டேன், தேவனுடைய சேனைகளை அவன் நிந்திக்கிறானே என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்க, என் கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், தேவாவி என்னோடு எனக்குள்ள வரும்போது, தேவாவியானவர் என்னை நிரப்பும் போது எனக்கு விரோதமாய் இருக்கிற சிங்கத்தை நான் கிழித்தெறிவேன். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். இப்படி சிங்கத்தை கிழிச்சு வீசி எறிஞ்சிட்டு பைபிளை வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அதை குறித்து அவன் சொல்லாமல் இருந்தான், சொல்லலை என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அங்கே போகிறான், போயிட்டு அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோன் கண்களுக்கு போயிட்டு பேசிட்டு அவங்களாம் பொண்ணை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. சிம்சோன் வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்கிறார், சிம்சோன் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு திரும்ப எங்கே போகிறாரு, திம்னாத்துக்கு போகிறார். திம்னாத்துக்கு போகும்போது பாருங்க, 8வது வசனத்திலேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். சில நாளைக்கு பின்பு மேரேஜ், கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறார். அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு, கல்யாணம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறார். போகும்போது என்ன நடக்குது பாருங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இந்த வழி விலகி போனான் அப்படிங்கிறத நிறைய மெசேஜ் கொடுப்பாங்க. நான் அந்த மெசேஜ் நான் கொடுக்கல. நான் பாருங்க, வழி விலகி போனான், இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது என்று பார்க்கிறோம். என்ன செய்தான் அவன், இப்பவும் பாருங்க, அவன் அதை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு இப்பவும் அப்பா அம்மாவோட தான் போறான். அவன் தனியா போகலை, இப்பவும் அப்பா அம்மாவோட தான் போறான். பாருங்க, அந்த சிங்கம் என்ன, ஒரு காலத்தில் அந்த வழியில போகும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டது. அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டான். திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்தது, திராட்சை தோட்டத்து பகுதியிலே அவன் வந்தபோது ஞாபகம் வந்தது, ஒரு சிங்கத்தை அடித்து போட்டிருக்கோமே, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வழி விலகி என்ன செய்தான், அவங்க அம்மா போகிற பாதையை விட்டு விட்டு அந்த சிங்கத்தை போய் பார்க்கும்போது சிங்கம் அதாவது கழுகினாலே, பறவைகளினாலே, மிருகங்களினாலே அந்த தோல் சதை மாம்சம்லாம் சாப்பிட்டு வெறும் எலும்பு கூட இருக்கு. அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தேனீகளின் கூட்டமும் தேனும் என்ன செய்யுது, அது இருந்ததாக பார்க்கிறோம். அந்த தேனை அவன் கையிலே எடுத்து அதை என்ன செய்தான், சாப்பிட்டு கொண்டு நடந்து போனான். அதை போய் தன்னுடைய தாய்க்கும் கொடுத்தான், தகப்பனுக்கும் கொடுத்தார். ஏன்னா அவன் அதை தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அது என்ன எங்கிருந்து வந்துச்சு என்னென்னு அது என்ன செய்யலை, அவன் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். ஏன் சொல்லலை அப்படின்னா, இவன் நசரேயனாய் வளர்க்கப்பட்டிருக்கிறான். பைபிள் சொல்லுது, நசரேயனாய் வளர்க்கப்பட்டவன் செத்த பிரேதத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. செத்த பிரேத தண்டையும் போகக்கூடாது. அதனால தான் அம்மா அப்பாட்ட என்ன செய்யலை, அவன் சொல்லவில்லை. நேராக அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டு இதை கொடுத்துட்டு இது எங்கேருந்து வந்துச்சு எப்படி நல்லா கேட்கல. அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்தாங்க, போனாங்க. பைபிளில் வாசிக்கிறோம், நசரேயன் தேன் சாப்பிடலாம், மற்ற மிருக ஜீவன்களையெல்லாம் சாப்பிடலாம். அல்லேலூயா. பைபிளில் யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம், காட்டு வெட்டுக்கிளிகளும் காட்டு தேன்களும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. யோவான் ஸ்நானகன் அவனும் நசரேயனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசம். அதனால் அங்கே பாலுக்கும் பஞ்சம் கிடையாது, தேனுக்கும் பஞ்சம் கிடையாது. நிறைய ஹனி, நிறைய தேன், நிறைய தேனி கூட்டங்கள் காடுகளிலே இருக்கும். மரத்துக்கு சந்துகள் பொந்துகளிலெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் ஒரு நாள் யுத்தத்தில் போயிட்டு ரொம்ப களைச்சிருக்கும் போது தேன் ஒழுகி கீழே விழுந்தது. அதை நீட்டி சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே அதனால தான் சொன்னார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. அதை சாப்பிட்டுட்டே போகிறாங்க. போகி அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊருக்கு போகும்போது என்ன நடக்குது, அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான், பேச்சுலர் பார்ட்டி பண்ணினார்.
அல்லேலூயா. இந்த காலத்தில் அது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த காலத்திலேயே அவர் என்ன செய்திருக்கிறாரு? பேச்சுலர் பார்ட்டி பண்ணியிருக்கிறார். அண்ணன் திருமண விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சுலர் கல்யாணமான ஆகாத ஆட்களெல்லாம் சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுவாங்க. அதுபோல் இவர் 30 வாலிபர்கள், அவனுடைய சிநேகமாக இருந்த, நல்ல பழக்கமாக இருந்த 30 வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வராரு. கூட்டிக் கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறார். அவங்க சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க? சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு கழிச்சிருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணார்? வாய் இருக்காம ஒரு பழமொழி ஒன்று என்ன செய்கிறார்? இவர் சொல்கிறார். பாருங்க என்ன சொல்கிறாரு பாருங்க. விடுகதை சொல்கிறார். சிம்சோன் அவர்களை நோக்கி, 12வது வசனத்தை வாசிங்க. ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களை தரும். ஒரு 30 துப்பட்டி 30 வாஸ்து அவங்களுக்கு 30 ஃப்ரெண்டுட்டையும் சொல்கிறார். நான் சொல்கிற விடுகதைக்கு மாத்திரம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன். அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? அதை எனக்கு விடுவிக்காதே போனீங்கன்னா நீங்கள் 30 பேர் எனக்கு என்ன செய்யணும்? 30 மாற்று வஸ்திரத்தை 30 துப்பட்டிகளையும் எனக்கு தர வேண்டும் என்று. பந்தயத்துக்கு ரெடியா? பெட்டுக்கு ரெடியா? டீலா? ஓகே வாங்குற சரின்ட்டானு. இப்போ அவர் சொல்கிறாரு என்னென்னா, அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரம் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மாத்திரம் என்ன செய்யலை? விடுவிக்க. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்து மதுரம் வந்தது, அது என்ன அப்படின்னு கேட்குறான். அவங்க 3 நாள் ட்ரை பண்ணுறாங்க. மொத்தம் 7 நாள் விருந்து. 3 நாள் ட்ரை பண்ணுறாங்க. 3 நாளில் இந்த விடுகதையை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து, ஏன்னா 30 இவனுக்கு 30 வேட்டி கொடுக்கணும்ல, அவன் அப்படி தான் டீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஐயோ இதனால நம்ம கடன் படாதபடிக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கீழே அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் அடுத்தது 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியால் சுட்டெரித்து விடுவோம், எங்களுக்கு உள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்று கேட்கிறார். என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் பறித்து கொள்ளவா நீங்கள் இந்த விருந்துக்கு அழைத்தீங்க? பேச்சுலர் பார்ட்டி. நீ அந்த விடுகதையை நீ விடுவிக்காவிட்டால், அவனிடத்திலிருந்து கேட்டு நயமாய் பேசி அந்த விடுகதைக்குரிய ஆன்சர் நீ சொல்லலைனா நாங்கள் உன்னுடைய குடும்பத்தை அக்னியினால் சுட்டெரித்துருவோம் என்று அந்த 30 வாலிபர்களும் சொன்னார்கள். சொல்லும்போது இவர் டெய்லியும் அலட்டி கொண்டே இருக்கிறார். அலட்டி கொண்டே இருந்தால் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பதாக அழுகிறான். என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். சிலரெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள், இந்த கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு கூட்டிட்டு வந்து வீட்டில் வைக்கிற ஆட்கள் எல்லாம் எப்படி தான் இருப்பாங்க? அவனை ஐஃபோன் வாங்கி கொடு, எது எல்லாம் கேட்குறதெல்லாமே எப்படி தான் கேட்பாங்க? ரொம்ப காஸ்ட்லியாக தான் கேட்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்த வீட்டில் இடத்துல அவன் பிரியமாக நடந்துட்டு இருக்க, கல்யாணமே ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன கேட்பாங்க? எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கிஃப்ட்டு கொடு, ஐஃபோன் கொடு. சாதாரண ஃபோனெல்லாம் அவங்களுக்கு கேட்காதான், ஐஃபோன் தான் கேட்பாங்க. இவன் 50,000 இருக்கிற செலவு பண்ணி இஎம்ஐ கட்டி அதை லொசுன்னு வாங்கி அவளுக்கு கொடுத்துட்டு இவன் வாழ்நாளெல்லாம் அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கணும் இல்லை? ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு போ, ஏன்னா இங்கே கூட்டிகிட்டு போ, அப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களோடையெல்லாம் இந்த கிரிக்கெட்டெல்லாம் விளையாட போகிறோம்ல தெரியும். அதில் படிக்காத ஒரு பையன் எங்கள் ஊரில் அப்படி அவங்க 2 பேர்த்துக்கு பழக்கமாயிடுச்சு. பழக்கமானதுனால அந்த அக்கா 12th படித்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த 10th ஸ்டாண்டர்ட் அது படிச்சுட்டுருக்கிறேன். நாங்கள்லாம் ஒரே பஸ்ஸில் வருவோம். என்னென்னா அந்த அக்கா ஒரு பையன்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையனோட பழகிட்டாங்க. பழகினோடனே ஒரு நாள் அவன் அந்த அக்காட்ட அழுகிறான். எங்கள் வீட்டில் பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்களாம் பட்னியாக இருக்கிறோம். அந்த அக்கா கழுத்தில் போட்டிருந்த தங்க செயினை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு போனவன் திரும்பி அவனை நான் பார்க்கவே இல்லை. புரிஞ்சுதுங்களா? சில ஆட்கள் இப்படி தான் இருப்பாங்க. அழுகிறான், நாங்களாம் அதை பார்க்குறோம். வீட்டில் பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, நாங்களாம் பட்னியாக வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த அக்கா இறக்கம் பாராட்டி இவன் நம்மோடு வாழுவான், இவன் நம்மோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க? அந்த அக்கா போட்டிருந்த தங்கச்செயினை, ஏன்னா 1/2 பவுனுக்கு மேலே இருக்கும், அதை அப்படியே கட்டி கொடுத்தாங்க. வாங்கிட்டு போனவன் வரவே இல்லை, அந்த பக்கத்துலேயே அவன் வரவே இல்லை. நான் உண்மையை சம்பவத்தை சொல்லுகிறேன்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனமாக இருங்க. இப்படி அலட்டுவான் பாருங்க, டார்ச்சர் பண்ணுவான், அழுவா, கண்ணீர் வடிப்பா. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு பிரியமாக இருக்கணும் கூட்டிகிட்டு வந்து வைத்திருக்கிற இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான். புரிஞ்சுதா? பாருங்க, அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பதாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். எப்படி சொல்லுவா? என்னிடத்துல உனக்கு அன்பே கிடையாது, லவ்வே இல்லை, என்னிடத்துல உனக்கு பாசமே கிடையாது, என்னை நேசிக்கவே இல்லை, நீ பண்ணு போலியா நான் நடிக்கிற, நீ ட்ராமா பண்ணுற, கொஞ்சம் கூட பிரியமே இல்லை அப்படின்னு நல்லா பேசுவாங்க. அழுவா, கண்ணீர் வடிப்பாடுது. அது பாருங்க, அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுது கதையை சொன்ன, அதை எனக்காவது நீ விடுவிக்கவில்லை, என்ன கூட நீ நம்ப மாட்டேங்கிறியே, அந்த விஷயத்தை எனக்கு கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ண போறதானே, நான் இன்னும் இப்போ கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு கூட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறேன். அப்போ சிம்சன் சொல்ல, என் தகப்பனுக்கும் தாய்க்குமே சொல்லலை, உனக்கு எப்படி நான் சொல்லுவேன்? இப்படி நம்முடைய ரகசியங்கள் இதெல்லாம் கெஞ்சி அழுது கண்ணீர் வெடித்து போலியாய் ஒரு நாடகம் ஆடி என்ன செய்வான் நம்ம இடத்துல இருந்து? ஆமாம், அதெல்லாம் பிடுங்கிருவா பாருங்க. என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உன்னை அதை எப்படி விடுவிப்பேனோ என்றான். விருந்துங்கிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியினாலே அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தான் என்று பார்க்க. இதை அவன் சொன்னபோது அவன் 7ஆவது நாள் வர்றாங்க. ஆகையால் 7ஆம் நாள் பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை நீங்கள் கண்டுபிடிப்பதில்லை என்று அவளை டார்ச்சர் பண்ணி அவளை இந்த மாதிரி பண்ண வச்சு விடுகதையை என்னிடத்திலிருந்து என்ன செய்தி விடுவித்தபடினாலே அது உனக்கு தெரிஞ்சது, என்னுடைய கிடாரியை நீங்கள் உலாதிருந்தீர்களானால் அது உங்களுக்கு தெரிந்திருக்காது என்றான். உடனே என்ன செய்தான்? அவர் போயிட்டு கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனால் அவன் அஸ்கலோனுக்கு போய் ஊராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விடுகதையை விடுத்தவர்களுக்கு அதை மாற்று வஸ்திரங்களாக கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியவனால் அவனுடைய தோழரில் அவனுடைய சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுத்துட்டான். சிம்சோன் ஏமாற்றப்பட்டான் பாருங்க. இல்லை, நேசித்தான், ஏதோ ஒரு கோபத்தில் போயிட்டான். ஆனால் தன்னுடைய 30 பேர் இருந்தாங்களே, 30 பேருக்கு 30 பேரில் ஒருத்தன், அவன் பேர் சொல்லப்படலை, சிம்சோனுக்கு நெருக்கமாக இருந்தான், நெருக்கமான சிநேகிதனாக இருந்தபடினால அவளுக்கு அவன் என்ன செஞ்சான்? கொடுத்துட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய இந்த இடத்துல தான் கர்த்தருடைய செயலை நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு அந்த நேசித்த பெண் கிடைக்கவில்லை. அவங்க அப்பா சொல்கிறான், கொஞ்ச நாள் கழித்து அவளை பார்க்குறதுக்கு திரும்ப மனசெல்லாம் ஆறி, சரிடா அவளை நமக்காக நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலான்னு திரும்ப திம்னாத்துக்கு வந்து பார்க்குறான். அவங்க அப்பா சொல்கிறான், சில நாள் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியின் இடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவளை உள்ளே போக விடாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கணும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். பாருங்க, போய் அந்த நான் அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும், கொஞ்சம் விடுங்க என்னை பார்க்கறதுக்கு. நான் சொல்கிறேன், இல்லை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன் என்று. அவனுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம்! முதல்ல பிரியமானவள் என்று. இவளுக்கு, இந்த பொண்ணுக்கு அறிவு வேண்டாம், இவன் கொஞ்ச நாள் கழித்து மனம் திரும்பி வருவான், மனம் மாறி வருவான், என்னை பார்க்க வருவாங்கிறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்னது கொடுத்துட்டான். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்னொரு பொண்ணு இருக்குது, அவனுடைய சகோதரி ஒருத்தர் இருக்கா, அந்த சகோதரி அவளை பார்க்கல எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக இருப்பா, அவளை திருமணம் பண்ணிக்கொள் என்று சிம்சோன் இடத்துல சொல்லும்போது சொன்னா, எனக்கு அவள் வேண்டவே வேண்டாம், எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவளை தான் நான் திருமணம் பண்ணுவேன், இல்லை மற்றபடி 2வது பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம், அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் இருப்பதை பார்க்க. இதனால் பயங்கர கோபம் வந்துடுது. இதுதான் தேவனுடைய செயல். சிம்சோனுக்கு பயங்கர கோபம் வந்து
என்ன பண்ணுறார், அந்த பெலிஸ்திய நாட்டை அழிச்சிடணும்னு முடிவு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா 300 நரியை பிடிக்கிறார். 300 நரியை பிடிச்சி 2 நரியை பந்தம் கட்டி விட்டு பெலிஸ்தியருடைய வெள்ளமை 2 ஆமாம் 2 நரியினுடைய வாழை பிடிச்சி அந்த 2 வாலில் பந்தத்தை கட்டி வச்சு எங்கே அனுப்புகிறாரு, வயல்வெளிக்கு அனுப்பும்போதும் எப்படி பிடிச்சாருன்னு தெரியல. இல்லை, நம்ம ஒரு கோழியே பிடிக்க முடியல, அது பறந்து போகும். ஒரு நாய்க்குட்டியை நம்மளால் பிடிக்க முடியல, பறந்து அது ஓடும். ஆனால் 300 நரியை பிடிச்சார். 300 நரி, அது காட்டுக்குழுக்கு இருக்கிற நரி, நம்ம வளர்த்துறதா இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த 300 நரியை பிடிச்சி அது கடிக்கும், தெரியுங்களா, பயங்கரமாக கடிக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் மாமா எங்கள் வீட்டில் இது சொல்லி பிடிச்சி போச்சு. நான் சொல்கிறேன். எங்கள் மாமா, நாங்கள் வந்து சிறுகுன்றா அப்படின்னு ஒரு எஸ்டேட்டில் இருந்தோம். எங்கள் மாமா வந்து நடுமலை அப்படின்னு ஒரு எஸ்டேட்டில் இருந்தாங்க. இங்கேருந்து ஷார்ட்கட்டில் எங்கே போயிடலாம் அப்படின்னு நடுமலைக்கு போயிடலாம். அப்போது என்னை வந்து எங்கள் மாமா சொன்னது தான், நான் சின்ன குழந்தை, சின்ன பையனாக இருப்பேன், நடப்பேன், 1 வயசு 1.5 2 வயசு இருக்கும், நடக்கிற வயசு தான். என்னை தூக்கிட்டு அந்த குறுக்கு பாதையில் அவங்க நடுமலைங்கிற எஸ்டேட்டுக்கு போகுது. கையில் குழந்தைய, சின்ன பையனாக 2 வயசு தூக்கிட்டு போகிறாரு. அவர் மட்டும்தான் வர, இங்கேருந்து வேலைக்கு வந்துட்டு அவர் போகிறாரு. போகும்போது எங்கள் 2 பேர்த்தையும் சுற்றி நிறையா ஓனாய் நரி வந்து எங்களை சூழ்ந்துருச்சான். ஒரு 10 நரி பக்கத்தில் எங்களை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் வந்து நரியினால் சாக வேண்டியவன். நான் வந்து நரியினால் 10 நரி என்னை கொண்டிருக்கும், என்னையும் கொண்டிருக்கேன், எங்கள் மாமனையும் கொண்டிருக்கும். என்ன நடந்தது அந்த நேரத்தில், என்ன நடந்ததுன்னே அந்த இடத்துல தெரியல. அந்த நரிகளாம் எங்கள் மாமாவை விட்டுட்டு என்னை விட்டுட்டு ஓடி போச்சு. என்னை தூக்கி வச்சு பயந்து நடுங்கிட்டே நிற்கிறாராம். என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படி தெரியலேன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் போனோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கற்பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய செயல். அன்னைக்கு என்னை கொண்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இங்கே வந்து தேவ சமூகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன். நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆண்டவருடைய தயவு, ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை அது பிடிச்சி அப்படியே அரிச்சு ஒரு மிருகங்களை கிடைச்சதுன்னா அதை எப்படி அரிச்சு சாப்பிடும் தெரியுமா? ஆனால் அந்த மிருகத்தை, அந்த ஓநாய்க்களை, அந்த நரிகளை பிடிச்சு 300 நரி, அது 1 2 இருந்தால் கூட பரவாயில்ல, 300 நரிகளை பிடிச்சி 2 வாலில் பந்தத்தை கட்டி வயல் நிலங்களெல்லாம் விடுகிறான். வயல் நிலங்களெல்லாம் விடும்போது எல்லா வயல் நிலத்தை பற்றி, இது யாருனால வந்தது, என்ன திம்னாத்தான்னால வந்துச்சு, என்னன்னா சிம்சோனுக்கு அவன் பெண்ணு கொடுக்காதனால இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு வந்தது. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா? பெலிஸ்தியர் அந்த குடும்பத்தை, அவங்க அப்பாவையும் அந்த பிள்ளை எல்லாத்தையும் அக்னினால சுட்டரித்து போட்டார்கள். அதற்கு பிறகு சிம்சோனை கொலை செய்ய வேண்டும், அவனை பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்து சிம்சோனை வகை தேடி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவ செயல். தேவன் பெலிஸ்தியரை அழிக்கும்படிக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஒரு புரியாத ஒரு புதிராகவே நமக்கு காணும் முகாந்தரத்தை கர்த்தர் அவர்களை அழிக்கும்படிக்கு தேடினார் என்று பார்க்கிறோம். இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து, இது வந்து ஒரு பார்த்தா ஒரு ராங் மாதிரி தெரியும். சில நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற விஷயங்கள் சில நேரத்தில் ஒரு மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி தான். பார்த்தீங்கன்னா அதாவது பைபிளில் ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் புஸ்தகத்தில் நம்ம வந்து சீரியா நாட்டினுடைய நாகமான் குஷ்டரோகியாக இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், எல்லாம் நடந்தது. ஆனால் ராஜாவோடு கூட ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ளே போகணும். ஆண்டவர்கிட்ட தீர்க்கதரிசிகிட்ட கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட அந்த கோயிலுக்கு நான் வந்து போகலாமா, ராஜாவோடு கூட போகணும், ஒரு காரியத்துக்காக நான் போகணும், நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவனை அலோவ் பண்ணுறார். போயிட்டு அந்த காரியம் முடிச்சுட்டு அவர் திரும்பி வர்றார். அப்போது இந்த மாதிரி தேவனுடைய செயல்கள் எல்லாம், அவருடைய வழிகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியாத புதிராகவே இருக்கும். ஆனால் கர்த்தர் எது செய்தாலும் அது நல்லதுக்காகவே செய்வார். தேசத்தினுடைய ரட்சிப்புக்காகவே கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம சேர்ப்போம், நம்ம பார்க்க போகிறோம். இவர் சிம்சோன் என்னென்னலாம் செய்தார், எப்படி மொத்த பெலிஸ்தரையும் அழித்து போட்டார் அப்படிங்கிற குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்த வாரத்திலே நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.